ஆசரிக்கிற வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அது போல ஆராதனை வேளையில ஆராதனை வழங்குற சகோதர பரிசுத்த ஆவியானவர் தாமே புது எண்ணெயால் நிரப்பி அபிஷேகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அது போல பாடல் குழு இசைக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடையும் தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. ஆராதனை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமது பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்ன வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமது பிரசனத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இறைவான ஆவியானவர் வந்து எல்லா குறைவுகளையும் இந்த இடத்துல மாற்றுங்க. அதை போல காணிக்கை வேளையில காணிக்கை தசமாக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொண்டு வர தேவ ஊழியரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இதோடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் இணைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இங்க பேசப்படுற வார்த்தை மூலமா ஒவ்வொரு இருதயங்களும் மாற்றம் பட மறந்திரும்புதல் உண்டாக மறுரூபமாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒருவர் வந்த வண்ணமாக அல்ல சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் அது கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இன்றைய நாளில் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்தி வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை பார்ப்போம். 117 சங்கீதத்தில் ஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, கர்த்தருடைய உண்மை தலைமுறை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய உண்மை எங்களோட தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் மறந்து விடலாம், ஆனால் என் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டாரு. ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆழத்தில் நாங்கள் பாடுவோம். உம்மை அலங்கார வாசலில் இந்த பரிசுத்த நாள் அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமா பாடுவோம். ஹல்லேலூயா. வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹalleluya 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 ஆமென். நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அந்த பரிசுத்த தெய்வத்தை, அந்த பரலோக தகப்பன் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தெய்வம். அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய கிருபை புதுதென்று சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்ன தேவன். நாங்கள் இந்த நேரத்தில் விடுதலையோடு தேவனை ஆராதிப்போம். என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நிமிடம் நீங்க சொல்லுங்க, அப்பா நான் இன்னைக்கு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்பா என்னைய புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் இயேசுவே. புது வல்லமையினால் என்னை நிரப்ப வேண்டும். நீங்க என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. வாலிப பிள்ளைகள் உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் பெரிய காரியத்தை நான் இன்றைய நாளிலே செய்வார். என்னையும் உங்களையும் அழைத்தவர் வாளாக்க அல்ல தலையாக்க. அவர் அழைத்தங்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. நாங்கள் பாடுவோம், ஊற்றிடுமே உம் வல்லமையை சொல்றது. அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எங்களுக்கு அதிகாரத்தை கையில தந்திருக்கிறார். எப்ப அப்பா பிதாவென்று அழைக்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆதிபதி அந்த அதிகாரம் எல்லாம் எங்களுடைய கையில தந்திருக்காரு. என்னடா இந்த ஆதியாகத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதை சகலத்தையும் நான் உங்களோட கையில கொடுக்கிறேன், இதை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துங்க என்று சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஹalleluya. நாங்கள் பாடக்கூட ஒரு மனப்பட்டு நாங்கள் பாடுவோம் இந்த பாடலை. கரங்களை தட்டி உற்சாகமாக ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே, நேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை தாருமே, நேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நிச்சலாலம் கொண்டு சென்று நிற்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடவே நிச்சலாலம் கொண்டு சென்று நிற்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடவே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆமாம் இயேசுவே ஒவ்வொரு மேலும் வல்லமையை ஊட்டுங்கப்பா யாரெல்லாம் எழும்ப முடியாம இருக்கிறாங்களோ தேசத்துக்காக எழும்ப முடியாம இருக்கிறாங்களோ என் தேவ ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்கப்பா எந்த பாத்திரம் வெறுமையா இருக்கிறதோ அந்த வெறுமையான பாத்திரங்களை என் தேவன் நிரப்பும்படியாக இந்த காலை பொழுதுல உம்முடைய அபிஷேகம் ஊட்டப்படும்படியாக சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படியாக ஓ பரிசுத்த தெய்வமே அக்கினியை ஊட்டுங்கப்பா அக்கினியை ஊட்டுங்க ஆவியானவரே அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே பட்டி எறிய விரும்புகிறேன் என்று சொன்னவரே உம்முடைய பிள்ளைகள உள்ளங்களில் அக்கினி பட்டி எறியட்டும் இயேசுவே ஹalleluya இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆமாம் இயேசுவே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறாங்க இயேசுவே இன்னைக்கு ஒரு அக்கினியை ஊட்டுங்க உம்முடைய அபிஷேகத்தை ஊட்டுங்கப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க உமக்காக தேசத்தை கலக்க தேவாவியானவர் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைப்படும்படியாக உம்முடைய வல்லமையினால் நுகங்களை உடையட்டும் ஆவியானவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஓரிமா சமா ரிமா ராமா ரூபா ஓரிமா சமா ரிமா ராமா ஓ பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்கப்பா உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டென்று சொன்னவரே உம்மை ஆராதிக்க விடுதலையோடு உம்மை ஆராதிக்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அப்பா பரிசுத்த தெய்வமே ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க ஒவ்வொருவரையும் நிரம்பி வழியிற பாத்திரமாக நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஹalleluya ஹalleluya ஓ ரிமா சமா ரிமா ராமா ரூபா ஓ ரிமா சமா ரிமா ராமா ரூபா ஓ ரிமா சமா ரிமா ராமா ரூபா
அங்க இங்க பிராக்கு பார்க்காம தேவாதி தேவனை நோக்கி துதிங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல தேவ ஆவியானவர் வல்லமையா அவருடைய அக்கினியால் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிமா சபா ரிமா ராபா, ஓ ரிமா சபா ரிமா ராபா ரூபா. எத்தனை பேர் அந்த ஆவி உணர்றீங்க? எத்தனை பேர் அந்த பரிசுத்த அக்கினியை உணர்றீங்க? எத்தனை பேர் அந்த அக்கினியை உணர்றீங்க? அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி எத்தனை பேர் உணர்றீங்க? ஹalleluya ஹalleluya. உணர்ற ஒவ்வொருவரும் அந்த தேவாதி தேவனுக்கு எங்களை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி எரியட்டும். ஆவியானவரே, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள உம்முடைய அக்கினி ஊடுருவி பாயட்டும். ஆவியானவரே, ஒரு விடுதலை அப்பா, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓரிமா சபா ரிமா ராமா. நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஓ பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை உணர்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல தேவ ஆவியானவர் அக்கினியாக இறங்கி இருக்கிறார் என்று. ஹalleluya ஹalleluya. அந்த கரங்களை தட்டி, எங்களுடைய கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிபா சபா ரிபா ராமா. ஓ பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ரிமா சபா ரிமா ராமா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தரோட பிள்ளைகள் ஒருவரோ இரண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தில் எங்க கூடி இருக்கிறீங்களோ அங்க இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன தேவன். ஒரு மனப்படுங்கள், ஒரு மனப்படுங்கள், ஒரு மனப்பட்டு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் சொல்லுவோம், தாங்கட்டும் அப்பா உம்முடைய கிருபை. நான் தனிமையில் நடக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கி நடத்துங்க. ஹalleluya நாங்கள் பாடுவோம். சில நேரங்களில் கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் வரும்போதெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துறது. அவருடைய கிருபை எங்களை தாங்கி தேட்டி நடத்துறது. அந்த மகத்துவமான கிருபைக்கு எங்கள் உணர்வோடு நாங்கள் பாடுவோமா? ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் தேவனுக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏனப்பா எனக்கு இந்த பாடுகள், நான் உண்மை தானே நம்பி இருக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் தேவனுக்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கலாம்? உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? தாங்கட்டுமே உன் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் உன் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உன் கிருபை தாங்கட்டுமே.
இந்த காலை பொழுதுல தனிமையில் நினைத்து அழுத நேரம் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தனிமையில் அழுத போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கி சென்றது. அவருடைய கிருபையினால் என்னை மூடிக்கொண்டது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபை இல்லாயிட்டா நான் இறந்து போய் திருப்பேனப்பா. என்னை தேடி வந்து மீட்ட உம்முடைய கிருபைக்காக, என்னோட அழுகுரலை கேட்ட உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த பரிசுத்த தெய்வத்துடைய கிருபை அப்பா, மாறாத கிருபை, மாறாத கிருபை, அந்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தனிமையில் நடக்க முடியாத சூழ்நிலை, பலனே இல்லை அடி எடுத்து வைக்க, ஆனாலும் அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது. அவருடைய கிருபையினால் எங்களை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய கண்ணீரை நீர் கண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி. என்னை ஆட்டி தேற்றின உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையினால் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த உலகத்தில் அன்பு காட்ட யாரும் இருக்கையிலப்பா. என்னை தேடி வந்து உண்மையான அன்பு செய்த தெய்வம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நாங்க நேரம் இல்லை, வெகு சீக்கிரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சிகள் என்னடா அவருடைய எங்களை தாங்கின அவருடைய கிருபை, எங்களை நடத்தின அவருடைய கிருபை, அந்த கிருபையினால் அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்ற ஒவ்வொரு இருந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் அப்பா. வெகு சீக்கிரத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என்னடா நான் உண்மைக்கே நான் சொல்றேன்டா, நான் ஒரு அனாதை. என் தாயை நான் சின்னத்திலே இழந்து விட்டேன். எனக்கு தெரிஞ்ச வயசுல என் தகப்பனை இழந்து விட்டேன். எனக்கு அன்பு காட்ட எனக்கு யாருமே இல்லை. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கிலேருந்து வந்தவன். என்னை ஆட்டி தேட்ட ஒருவருமே இல்லை. இது எல்லாம் மாயை என்று நான் தேவனை அறியாமல் இருக்க, கத்தோலிக்க வேதத்தில் இருந்தும் இயேசுவை நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்ன ஒரு நாள் அந்த கிருபையுள்ள தேவன் தேடி வந்தார். இந்த உலகத்தில் என்ன தாயும் தகப்பனும் கூப்பிடாத ஒரு தெய்வீக அன்பு, அந்த தெய்வீக அன்பு உள்ள தெய்வத்தின சத்தத்தை நான் கேட்ட நேரம், மகளே மகளே என்று கூப்பிடுற நேரம் நான் உணர்ந்தேன், நான் இவ்வளோ ஒரு அறியாமையா நான் இருந்தேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ அன்பு, அந்த அன்பு என்னை மறுரூபமாக்கப்பட்டது. அந்த அன்புகளால் என்னை நிரப்பினாரு. அந்த அன்பு உள்ள கிருபை தேவன் அன்று என்னை கரம் பிடித்த தேவன் இன்று வரைக்கும் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அவருடைய கிருபையினால் என்னை உயர்த்தி வைத்திருக்க அந்த மகத்துவமான தெய்வம், அந்த அன்பு நிறைந்த தெய்வத்துக்கு இது போதாது கரங்கள். இந்த நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வானத்துக்கும் பூமிக்கும் மேலான தேவன் அவர். சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களோட கரங்களை தட்டி உற்சாகமாக, எங்களோட கரங்களை தட்டி உற்சாகமான ஆளால் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதி ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்கள் யாரையுமே சும்மா வந்து அவர் கூப்பிட இல்லை. கஷ்டத்தின் மத்தியில் தான் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறாரு. கஷ்டத்தில் மத்தியில் தான் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. நீங்க வந்த சூழ்நிலையை நினைத்து உள்ளத்தில் ஆழத்தில் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
செல்வோம். எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதி. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே, அவரை மகிமைக்கு பாத்திரர். மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. இந்த கரங்களை உயர்த்தி பாடுங்க, கைகளை உயர்த்துங்க மேலே அந்த தேவாதி தேவனுக்கு ஹalleluya. ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவர் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. அற்புதங்கள் செய்பவர், ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. நீர் பெரியவர், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிமா சமா ரிமா ராமா ருமா, ஓ ரிமா சமா ரிமா ராமா ருமா, ஓ ரிமா சமா ரிமா ராமா ருமா. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரிமா சமா ரிமா ராமா. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் கடந்து செல்வோம், சொல்லுவோம், தேவம் பெசனம் என்னை நிரப்பும்படியாக. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரிமா சமா ரிமா ராமா. ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் சொல்லுவோம், அப்பா உம்முடைய பெசனத்தினால் என்ன நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ரிமா சமா ரிமா ராமா ருமா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே
ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு